இப்ப நம்ம பார்க்க போறது அடுத்த செட் ஆஃப் லாஸ். ஓகேங்களா? ரொம்ப ஒரு இன்ட்ரஸ்டிங்கான திங்ஸ் இப்ப நீங்க பார்க்க போறது வான் ரெஸ்ட்ரோஃப் எஃபெக்ட். இவர் வந்து ஒரு ஜெர்மன் சைக்காலஜிஸ்ட். இவர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னாக்கா, நம்ம ஒரு யூஐ டிசைன் பண்றோம்னாக்கா, அந்த யூஐ வந்து ஒரே மாரியே இருக்குது அப்படின்னாக்கா, அதுல ஒரே ஒரு பார்ட் மட்டும் நீங்க டிஃபரன்ஷியேட்டா எடுத்து வச்சீங்கன்னாக்கா, யூசர் வந்து ஃபர்ஸ்ட் அதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் குடுப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ நம்ம டிசைன் பண்றப்போ பார்த்தீங்கன்னாக்கா, நீங்க ஒரே சிமிலாரிட்டி இருந்தாலும், முக்கியமான பட்டன்ஸ் மட்டும் கொஞ்சம் டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிச்சீங்கன்னாக்கா, உடனே அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் குடுப்பாங்க. ஸோ நம்ம டிசைன்ஸ் அந்த மாரி இருக்கணும்னு சொல்றாரு. ஸோ இட்ஸ் a psychological principle that stands an item that stands out from a group of similar items is more likely to be remembered. It is called an isolated effect. ஓகேங்களா? இவர் சொல்ற கான்செப்ட் அதே தான், நான் இப்ப சொன்னதுதான். இந்த கீ ஐடியா வந்து மேக் கீ எலமெண்ட்ஸ் ஸ்டாண்ட் அவுட் விசிபிளி, அது தனியாக பிரித்து காமிக்கும். அது இந்த ஆக்ஷன், இந்த ஹைலைட் சிடிஏ தட் மீன் கால் டு ஆக்ஷன்ஸ், இந்த பட்டன் வந்து வித் பிரைட் கலர்ஸ் அண்ட் தென் யூஸ் போல்டு டெக்ஸ்ட் அண்ட் கிரிட்டிக்கல் இன்ஃபர்மேஷன்ஸ். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரெட் சேல் டேக் ஃபார் ப்ராடக்ட் பேஜ் ஆர் சார்ட் போர்ட்ல எல்லாம் இந்த மாதிரி டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிப்பாங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆஃப்டர்வர்ட்ஸ் கைட் அட்டென்ஷன் ஃபார் இம்பார்ட்டன்ட் ஆக்ஷன்ஸ், முக்கியமான இதுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் ஆக்ஷன்ஸ்க்கு வந்து இது மாதிரி நம்ம ஹைலைட் பண்ணுறப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஒன்று ரியல் டைமில் நீங்கள் யூஸ் பண்ணுற நம்மளோட யூடியூப் இருக்குது பார்த்தீங்களா, இது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஒரு காமனான ஒரே லேஅவுட்டில் தான் இருக்கும். பட் அதில் வந்து டக்குன்னு இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் பாருங்கள், இந்த லேர்ன் மோர் பட்டன் மட்டும் கொஞ்சம் ஒரு ஹைலைட்டடாக டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்கறதுனால நம்மளுக்கு ஃபஸ்ட் இம்பாக்ட் அதில் நம்மளுக்கு போகும். ஸோ இது மாதிரி நம்ம டிசைன் வந்து பண்றப்ப நம்மளால வந்து பெர்ஃபெக்ட்டா யூசர் வந்து டக்குன்னு ஒரு அட்டென்ஷன் கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணலாம். இதுதான் வந்து இவர் சொல்ற லா. அண்ட் தென் அடுத்தது வந்து டெஸ்லர் லா. இவர் என்ன சொல்றாருனாக்கா, எவ்ரி டாஸ்க் ஹஸ் அ சர்டைன் ஸ்ட்ரக்சரல் காம்ப்ளெக்சிட்டி. ஒரு சில யூஐ டிசைன் பண்றப்ப நம்மளுக்கு வந்து ஒரு சில ப்ராப்ளம் வரும். ஓகேங்களா? விச் ஷுட் சம்டைம்ஸ் பி ஹிடன் ஃபார் மை யூசர். அதாவது அது யூசருக்கு தெரியாது, ஆனா நம்ம பின்னாடி ஒர்க் பண்ணும். இந்த இடத்துல வந்து போத் டெவலப்பர்ஸ்க்கும் முக்கியமான பங்கு இருக்கு. யூரோ லா பிரகாரம் பார்த்தீங்கன்னாக்கா டெவலப்பர்ஸ்க்கும் பங்கு இருக்கு. இன் அதர் வேர்ட்ஸ், டு மேக் அன் அப்ளிகேஷன் ஈஸி டு யூஸ், நெசசரி காம்ப்ளெக்சிட்டி ஷுட் பி ஹேண்டில்ட் இன் த பேக்ரவுண்ட் வித்வுட் த யூசர் நோட்டீசிங். அதாவது யூசருக்கு தெரியாமயே பின்னாடி அந்த வேலையை நம்ம ஈஸியா பண்ணி கொடுக்கணும். அதாவது இவர் என்ன சொல்ல வர்றாருனாக்கா, சிம்பிளா சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கூகுளோட யூஐ பார்த்தீங்கன்னாக்கா அவங்க டேக் டைப் பண்றாங்க, அவ்வளவுதான். ஆனா பேக்ரவுண்ட்ல இருந்து ஃபெச் பண்ணி எவ்வளவு டேட்டாஸ் எடுத்துறது பார்த்தீங்களா. பட் அந்த பின்னாடி நடக்கிற விஷயங்கள் அவங்களுக்கு தெரியாது. பட் நம்ம சிம்பிளா அவங்கள வந்து இன்புட் வாங்க வைக்கிறதுக்கு ஒரே ஒரு சர்ச் பாக்ஸ், தட்ஸ் ஆல். இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். மேனேஜிங் டோ நாட் எலிமினேட் காம்ப்ளெக்சிட்டி. ஓகேங்களா? த கீ த அப்ளிகேஷன் சிம்பிளிஃபை த இன்டர்ஃபேஸ் வித்வுட் லூசிங் ஃபங்க்ஷனாலிட்டி, யூஸ் டூல் டிப்ஸ் ஆர் கைட்ஸ் ஃபார் காம்ப்ளெக்ஸ் ஃபீச்சர்ஸ். அதாவது இது மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் அவங்களுக்கு ஒரு கைட்லைன்ஸ் மாதிரி நம்ம கொடுக்குறது, இது மாதிரிலாம் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண முடியும். அதாவது இது நம்ம கூகுளில் இப்படி சிம்பிளா ஒரு சர்ச் பாக்ஸ் அதில் டைப் பண்ணால் நம்மளுக்கு வந்து டேட்டாஸ் அழகாக எடுத்துருது. கரெக்டுங்களா? அதே மாதிரி தான். ஸோ எக்ஸாம்பிள் வாண்டட் புக் அ ஃப்ளைட், தேர்ஸ் அ ஃபோர் பேசிக் டேட்டா. அதாவது நம்ம ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ண போறோம்னாக்க பேசிக்காக எனக்கு வந்து ஒரு ஃபோர் டேட்டாஸ் மட்டும் மெயின் இம்பார்ட்டன்ஸாக கொடுத்து வாங்கலாம். ரிமைனிங் டேட்டாஸை நம்ம ஆப்ஷனலாக கொடுக்கலாம். ஆனால் பின்னாடி வந்து நம்மளுக்கான மற்ற டேட்டாஸ் நம்ம கலெக்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும். பட் அவங்க ரொம்ப இது பண்ணாமல் சிம்பிளிசிட்டியாக பின்னாடி நம்ம வேலை வாங்குறோம். வித்வுட் தோஸ் ஃபோர் டேட்டா த ப்ராசஸ் கேனாட் பி கம்ப்ளீட்டட். ஓகேங்களா? அண்ட் தென் இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பேலன்சிங் சிம்பிளிசிட்டி அண்ட் ஃபங்க்ஷனாலிட்டி ஆஃப் பேங்க். இது வந்து ஒரு சிம்பிளான வருது. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இமேஜ் உங்களுக்கு சொல்லணும், பெஸ்ட் எக்ஸாம்பிள் அவங்க சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஆட்டோ ஃபில்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா. ஆக்சுவலி நீங்க வந்து இந்த ஆட்டோ ஃபில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ஜஸ்ட் நேம்ல போய் கர்சர் வச்சாலே அடுத்தடுத்ததெல்லாம் ஆட்டோமேட்டிக்காவே நம்மளுக்கு ஃபில் பண்ணி கொடுத்தது. ஸோ இது வந்து யூசருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். டக்குன்னு வேலையை முடிச்சுட்டு அவன் அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். இதான் வந்து டெஸ்டர்ஸ் லா சொல்றது. ஸோ இந்த லா பொறுத்த வரைக்கும் யூஐ டிசைனர்ஸ் மட்டும் இல்லாம டெவலப்பர்ஸ்க்கும் இந்த இடத்துல பங்கு இருக்கு. ஓகேங்களா? இதுதான் டெஸ்டர்ஸ் லா இது சொல்றது. ஸோ இதையும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. தென் அடுத்தது அஸ்தட்டிக் அண்ட் யூசபிலிட்டி எஃபெக்ட். அழகிய அமைப்பு பயன்பாட்டு விளைவு. ஓகேங்களா? அதாவது இஃப் an interface or product is an aesthetically well designed, நல்லா அழகா டிசைன் பண்ணிருக்கீங்க, users will presume it is a more usable and at the same time many tolerated complex functionalities are more easily. அதாவது நம்ம டிசைனை வந்து அழகா சிம்பிளா பண்ணிருந்தோம்னாக்கா, அதை வந்து யூசர் ஃபர்தரா வந்து எத்தனை வாட்டி வேணாலும் அதுக்குள்ளார வந்து ஒர்க் பண்ணுவாங்க. நம்ம ப்ராடக்ட் நல்ல growth ஆகும். இதுதான், அதாவது aesthetically well designed, இதுதான் இதோட மெயின்
main concept. So key ideas and aesthetics enhance the preserved usability. Applications, human scholars and the typography ensure the readability and the decorative elements. அதாவது நம்ம ஒரு டிசைன் பண்றப்ப டெக்ஸ்ட் வந்து நல்லா ஈஸியா படிக்கிற மாதிரி நல்லா டெக்கரேட்டிவா இருந்துச்சுனாக்க ரொம்ப ஈஸியா அவங்களால இது பண்ண முடியும். த பெஸ்ட் எக்ஸாம்பிள் கிளீன் வெப்சைட் வித் பேலன்ஸ்டு ஒயிட் ஸ்பேஸ். அதாவது அழகா நீங்க வந்து கரெக்டான இதுல நீங்க பண்ணீங்க, டிசைன் கரெக்டான பிளேஸ்மெண்ட்ல வச்சு நீட்டா பண்ணீங்கன்னாக்கா நம்மளோட யூஐ நிறைய பேருக்கு நம்மளோட யூஐ வந்து பார்த்தாலே உள்ள வந்து அவங்க வந்து ஒர்க் பண்ணுவாங்க. திஸ் இஸ் கால் aesthetic and usability effects. வைட்ஸ் மேட்டர் அப்படின்னாக்க பூஸ்ட் த யூசர் சாட்டிஸ்ஃபிகேஷன் அண்ட் ட்ரஸ்ட். அவங்க அதிகமா அதை நம்பி உள்ள வந்து என்ன ஒர்க் பண்ணாலும் பண்ணுவாங்க. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம ஆப் பிஎன்பி இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து அதிகமா யூஸ் பண்ற ஒரு வெப்சைட் இது. இதுல பாத்தீங்கன்னா பார்த்தாலே வந்து ஒரு அந்த வெப்சைட் ரொம்ப அழகா நீட்டா கரெக்டான ஸ்பேசிங்ல நீட்டா வச்சிருக்காங்க. எது எங்கெங்க வைக்கணுமோ அழகா வச்சிருக்காங்க. பிளஸ் பிக் இம்பாக்ட் லைக் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இதுல எல்லாம் பாத்தீங்கன்னாக்க இந்த மாதிரி அழகான ஒரு ஐகான்ஸ், கலர்ஃபுல்லான ஐகான்ஸ் இதெல்லாம் வச்சிருக்காங்க. ஸோ இது மாதிரி உங்களோட டிசைன் இருந்துச்சுனாக்கா யூசர்ஸ் வந்து ரொம்ப ஈஸியா உள்ள வருவாங்க. ரொம்ப நேரம் நம்ம வெப்சைட்ல நம்ம யூஐ யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதை வந்து ஃபர்தரா அவங்க வந்து நிறைய பேருக்கு ப்ரமோட் பண்றதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அஸ்தட்டிக் அண்ட் யூசபிலிட்டி எஃபெக்ட்ன்றது இந்த இதுதான். தென் அடுத்தது டோஹெரிட்டிக் த்ரெஷோல்டு. ஓகேங்களா, இவங்க சொல்றது வந்து பாத்தீங்கன்னாக்கா ரெண்டு விஷயத்துல நம்ம இது பண்ணோம். நம்ம ப்ரோட்டோடைப்பிங் கான்செப்ட்ஸ்லயும் சரி, நம்மளோட இதுலயும் சரி, அதாவது இது வந்து போத் ப்ரோக்ராமிங் அண்ட் நெட்வொர்க்கிங், இன்டர்நெட்டோட ஸ்பீடு எல்லாமே கலந்தது. ஓகேங்களா, ஸோ இஃப் a computer or an application responds the user within 400 milliseconds, அதாவது 4 seconds, அதான் கணக்கு. The user will interact with them quickly and seamlessly. In the other word, lower response item increase the user engagement. அதாவது நம்ம ஒரு இன்டர்நெட்ல வந்து ஒர்க் பண்றப்ப நம்ம ஒரு இதை வந்து ஏதாச்சும் ஒரு வீடியோ ரன் பண்றோம், கிளிக் பண்ண ரன் ஆகும்னு வச்சுக்கோங்க, அது வந்து ஆக்சுவலி 400 millisecondsலயே லோட் ஆகணும். அது மாதிரி தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாம் இருக்கணும். பிளஸ் நம்மளோட நீங்க ப்ரோட்டோடைப்பிங் பண்றப்ப அனிமேஷன் பாத்தீங்கன்னாலுமே ஸ்பீடா நம்மளுக்கு இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா யூசர் ரொம்ப ஈஸியா நம்மளோட இதுல வந்து இன்டராக்ட் பண்றப்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருப்பாங்க. டக்குன்னு வருது அப்படின்ற மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா இருப்பாங்க. ஸோ ஸ்பீட் இஸ் கிரிட்டிக் ஃபார் என்கேஜ்மெண்ட். அந்த அப்ளிகேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஆப்டிமைஸ் த பேஜ் அந்த அனிமேஷன் லோடிங் டைம்ஸ் எவ்வளவு சீக்கிரம் லோட் ஆகுதோ அந்த அளவுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். யூஸ் ஸ்கெலிட்டன் ஸ்கிரீன்ஸ் ஃபார் பிரிசர்வ்டு ஸ்பீட். பொதுவா வெப்சைட் லோட் பண்றதுக்கு 100 உங்களுக்கு வெப்சைட்ல நீங்க போனீங்கனாலே இது வந்து நீங்க வந்து உங்களோட நெட்வொர்க்கிங் எல்லாமே நீங்க கணக்கு பாத்துக்கணும். அதாவது அந்த அளவுக்கு ஸ்பீடா இருக்கணும், டிராபிக் ரேட் நீங்க இன்க்ரீஸ் பண்ணிருக்கணும், பேண்ட்வித் கரெக்டான அதிகமான பேண்ட்வித்ல இருந்துச்சுனாக்க ஸ்பீடா உங்களுக்கு லோட் ஆகும். அந்த மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. கீப் யூசர்ஸ் ஃப்ளோ ஸ்டார்ட். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இங்க வீடியோ இருக்கு பாருங்க. ஆக்சுவலி இது வந்து ஒரு யூடியூப்ல ரன் ஆகக்கூடிய வீடியோ. நான் ஜஸ்ட் இங்க போய் இந்த வீடியோ கிளிக் பண்றேன். கிளிக் பண்ண உடனே பாத்தீங்கன்னா எனக்கு இங்க லோட் ஆகுது. இந்த இடத்துல அடுத்த சீன்ல எனக்கு மாறிட்டு இருக்கு. நான் இதை வந்து ஃபார்வர்ட்லாம் பண்ணலாங்க, ஃபார்வர்ட்லாம் பண்ணல, அப்படியே லைவ்ல வந்து ஒரு ரெக்கார்டிங் எடுத்து நான் இதுல போட்டிருக்கேன். ஸோ இந்த அளவுக்கு ஸ்பீடா இருக்கணும். இப்ப பாருங்க, அடுத்த வீடியோ கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணா அடுத்த ஒரு 400 millisecondsல எனக்கு அடுத்த வீடியோ ஃபுல்லா எனக்கு வந்து வந்துருச்சு. தெரியுதுங்களா? ஸோ இது மாதிரி வந்து உங்களோட ஸ்பீடு இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த த்ரெஷோல்ட் வந்து ஒரு முக்கியமான ஒரு இது. ஸோ இந்த லாவை நீங்க ஃபாலோ பண்றதுக்கு வந்து போத் உங்களோட நெட்டோட பேண்ட்வித் அது ரொம்ப முக்கியம். அண்ட் தென் நீங்க அதே மாதிரி நம்ம யூஐல வந்து ப்ரோட்டோடைப்பிங்ல வந்து நம்ம டியூரேஷன் ஃபிக்ஸ் பண்ண பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து எவ்வளவு ஸ்பீடா வர மாதிரி வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து ஸ்பீடா வந்து யூசருக்கு வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் லா, இதையும் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இந்த செட் முடிஞ்சு லாஸ்ட் செட் அடுத்த வீடியோல நம்ம ஃபுல்லா உங்களுக்கு கம்ப்ளீட் பண்றேன். ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம்.